உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும். உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும். உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, கனவுகளாலே வாழ்வு இல்லை. உன்னை அல்லால் ஒரு தெய்வம் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். காற்றும் நீ, கடலும் நீ, கருணை நீ, கனிவும் நீ. அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த அன்பின் காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். ஆம், என் இனிய உறவுகளே, இயேசு நம்மை மறவாமல் அன்பு செய்கிறார். நாம் 26:7-24 இருக்கிறோம். இன்றைய தூய நற்செய்தி மத்தேயு 13:8-23. இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்பவர்கள் பயன் அளிப்பார். நேற்று ஆண்டவர் விதைகளை பற்றி பேசினார். எந்த இடத்தில் எப்படியாப்பட்ட விதைகள் விதைக்கணும், அந்த விதைகள்னால் என்ன, விதைகள் எதை குறிக்கிறது. ஏன்னா அதிகமாக ஆண்டவர் உவமைகள் வாயிலாக தான் பேசினார் சீடர்கிட்ட. ஏன்னா அப்போ அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் ஒன்று மீன் பிடிக்கிறது, விவசாயம், கூடாரம் அமைக்கிறது, வலை பின்னுறது. இதுதான், இதை பற்றி தான் பாருங்கள் நிறைய இடத்துல ஆண்டவர் அவங்களுக்கு எந்த எந்த விதத்தில் அவங்களுக்கு பேசினா புரியுன்றத ஆண்டவர் புரிஞ்சுன்னு அவங்களுக்காக பேசினார். அப்படின்னா அதான் அதுக்கு விளக்கத்தை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க பாருங்க. வழியோரம் விழுந்த விதைகள் இறை ஆட்சியை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் உள்ளதை தீயோன் பறித்து கொள்வான். அப்படின்னா அது விழுந்த உடனே காத்துனே இருக்கும். எதுனா போருங்க எடுத்து சாப்பிட்றோம், பறவைங்க சாப்பிட்றோம். விதைகள் அதே போல் வார்த்தைகள் நம்ம கேட்போம், கேட்ட உடனே அது கொஞ்ச நேரத்தில் மறந்து போயிடுவோம். அதே போல் மகிழ்ச்சி என்னும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் அதே போல் வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகள் இந்த மாதிரி. பாறை ஓரம் விதைக்கப்பட்ட விதைகள் எப்படின்னா அது வளரும், தடுமாறும். ஏன்னா அதுக்கு இது வேர் ஊன்றத்துக்கு மண் கிடையாது. சரிங்களா? அதே போல் நம்ம வார்த்தை கேட்போம், கேட்ட உடனே அதை நமக்கு அதில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது நம்மளால். ஏதாச்சும் ஒன்று வந்தால் நம்ம மாறிடுவோம். அதே போல் முட்செடியில் விழுந்த விதைகள், இது தான் மெயின். இது என்னென்னா உலக கவலைகள், செல்வ மாயை, இது எல்லாமே நம்மக்கிட்ட இன்றைக்கி நம்ம சொல்லவே வேண்டாம். ஒரு காலத்தில் ஒரு அப்பா அம்மா சம்பாரித்து 10 பிள்ளைங்களை வளர்த்துருக்குவாங்க. அப்பா மட்டும்தான் வேலைக்கு போவார். அம்மா வீட்டிலேருந்து பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு அறிவு சொல்லி கொடுக்குறது, பிள்ளைங்கள நல்வழியில் நடத்துறது. அந்த காலத்தில் டியூஷன் கிடையாது. ஆனால் இந்த காலத்துக்கு 2 பேரை சம்பாதிக்குவாங்க, ஒத்த பிள்ளைங்கள வச்சுன்னு இருக்காங்கோ. அந்த பிள்ளைங்களை அவங்க கொடுக்குற கொடுமைன்னு தான் சொல்லணும். எழுந்த உடனே அவனுக்கு ஒரு டியூஷனு, எழுந்த உடனே அவனுக்கு ஒரு எக்ஸசைஸு, எழுந்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு சுமையான பேக் அந்த குழந்தை முதுகில் சுமத்தி அது அந்த ஸ்கூலில் ஒரு 4-5 டிஃபன். அதுக்கு இதுதான் உலக மாயைகள். நம்ம இதெல்லாம் தான். ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் எது? கேட்ட உடனே அதன்படி வாழ்ந்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருந்து ஒரு வீட்டில் குருக்களாகவும் கன்னியர்களாகவும் நல்ல திருச்சபைக்கு நல்லா அர்ப்பணிக்கிறாங்க பாருங்கள். அது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். ஏன்னா ஆண்டவர் அவங்கக்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவங்க கரெக்டாக எடுத்துக்கிறாங்க. பிள்ளைங்களை நல்ல விதத்தில் வளர்க்குறாங்க, அவங்களும் தான் படிக்க வைக்கிறாங்க, அவங்களும் தான் சாப்பாடு போடுறாங்க. ஆனால்
அவங்க கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்க கேட்குறத மற்றவங்களுக்கு கொடுக்குவாங்க. அதே போல் பாருங்கள், இந்த இன்றைய நீதிமொழிகள் என்ன சொல்லுதுன்னா, நாம் வேலைக்காரன் அவனை அடக்கி அப்படின்னா பிள்ளைங்களை நீங்கள் வந்து அடக்கலைன்னா வேலைக்காரன் அவனை அடக்கி பாருங்கள். முதலாளியின் மகன் ஒழுக்கம் கெட்டவனாக இருந்தால் அறிவுள்ள வேலைக்காரன் அவனை அடக்கி ஆள்வான். அதே போல் சங்கீதம் என்ன சொல்லுதுன்னா, நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்காக வாழ்வோம். நல்ல நிலத்தில் விதைந்த விதைகளாக இருப்போம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். விவிலியம் வாசிப்போம். ஜெபமாலை செய்வோம். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நல்லதை செய்வோம். நம்மளால் முடியாவிட்டாலும் தீங்கு செய்யாமல், தீங்கு நினைக்காமல் இருப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.